தனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. தினமும் வேளாண் செய்திகளில் முன்னணியாக செயல்படும் விவசாயிகளின் அனுபவங்களை உங்களுக்கு தருகிறோம். அதனின் நோக்கம் பழைய வழிமுறைகளையோ அல்லது இன்னது வழி என்று புரியாமல் விவசாய தொழிலை மேற்கொண்டு அதனால் சிறந்த லாபத்தை அடைய முடியாத விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிலாளர்களே வழிவகைகளை அவர்களுக்கு கூறுவதாக அமைவது இப்பகுதியின் நோக்கம். அவ்வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியை சார்ந்த திரு மெல்வின் தனது தொழிலில் பெற்ற அனுபவங்கள், அரசின் திட்டங்களின் பயன்களை கூற கேட்டபோது, என்னுடைய பெயர் மெல்வின். நான் மேலமுட்டம் ஊர் பகுதியில் வசித்து வருகிறேன். நான் 10ஆம் கிளாஸ் வரை படித்திருக்கிறேன். என்னுடைய தொழில் மீன்பிடித்தல் தொழில். நான் சிறு வயதில் இருந்து கட்டுமர தொழிலில் ஆரம்பித்தேன். இப்பொழுது படிப்படியாக வளர்ந்து போட் என்ற பெரிய அளவு இயந்திர வழியாக ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்று வந்திருக்கிறேன். ஆழ்கடலில் ஒரு மீனவனுடைய வாழ்க்கையானது பல இன்னல்கள் அனுபவித்து காற்றிலும் மழையிலும் போராடி பல உயிர் இழப்புகள் ஏற்படக்கூடும். அதிலே போராடி சில மீன்களை பிடித்து வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறு தொழிலிருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு உயர்ந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணமாக எங்களுடைய அரசாங்கமானது பல திட்டங்களை எங்கள் மீனவனுக்கு அறிவித்து எங்களை மீனவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் 25,000 ரூபாய் இந்த கனவு தொழிலுக்காக அரசாங்கமானது எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொகையானது எங்களுக்கு கஷ்ட காலத்தில் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த 25,000 வைத்து நாங்கள் தூண்டில், ரோலு, கங்கூசு முதலியவற்றை வாங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தடை காலங்களில் எங்களுக்கு 2,000 ரூபாயும், குறிப்பிட்ட தடை காலத்தில் அரசாங்கமானது 4,000 ரூபாய் எங்களுக்கு அறிவித்து எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கமானது நல்ல ஒரு வழியிலே வாழ்வாதாரத்தை மேல் நோக்கி எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுக்கு அரசாங்கமானது நாங்கள் இப்போ கட்டுமரத்தில் வள்ளத்திலே நாங்கள் தொழிலுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அரசாங்கமானது 30,000 ரூபாய் எங்களுக்கு மானியமாக தந்து பாக்கி ரூபாயை நாங்கள் போட்டு அவுட்போர்ட் இன்ஜினை வாங்கி வெளியில் பொருத்தி நாங்கள் இப்போ தொழில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெரும் காரணமாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எங்களுடைய மீனவருடைய பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பல திட்டங்கள் நாங்கள் கோயில் வழியாகவும் பேப்பர் வழியாகவும் இந்த அரசாங்கமானது பல திட்டங்களை எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை நாங்கள் பார்த்து பல வழிகளிலே அந்த திட்டத்தின்படி நாங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி நாங்கள் பார்த்து வழிநடந்து கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆழ்கடல் பகுதியில் சூறை அயில இனங்கள் அதிகமாக பிடிபடுகின்றன. இங்குள்ள சூறையானது பல நாடுகளில் ஏற்றுமதி ஆகின்றன. இங்கு கேரளா வியாபாரிகள், உள்நாட்டு வியாபாரிகள் இந்த மீனை போட்டு வாங்கி பல மாநிலங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சூறையும் அயில, வத்த, சீலா இனங்கள் அதிகமாக கிடைக்கின்றன. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ஊசி கணவாய், தோட்டு கணவாய், கோறு கணவாய் என்கிற கணவை இனங்களும் அதிகமாக தூண்டில் பிடிபடுகின்றன. இந்த கணவையானது பல நாடுகள், ஐரோப்பா கண்டங்கள், ஜப்பான், அமெரிக்கா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்றன. இது உள்நாட்டு வியாபாரிகளும் வெளிநாட்டு வியாபாரிகளும் அதிக விலை கொடுத்து போட்டு வாங்கி வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகின்றார்கள். இந்த கனவு தொழிலினால், இந்த கனவுடைய தொழிலினால் எங்களுடைய மீனவர் சமுதாயம் ஓரளவு முன்னேறி நல்ல செழிப்பான பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. முக்கணிகளுள் சுவை தருவது பலாவும் ஒன்று. அதிலும் பாலூர் பலாவுக்கு தனி சிறப்பு உள்ளது. இந்த பாலூர் பலாவை எவ்வாறு பயிரிடுவது, இதனை பயிரிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் கே. சக்திவேல் அவர்கள் விளக்கம் தருகிறார். இப்போ பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலூர் 1, பாலூர் 2 ரக ஒட்டுக்கண்ணை நெருக்க ஒட்டு முறை அப்படிங்கிற ஒரு கிராஃப்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம். இப்போ இங்கே பாலூர் 1ஓட தாய் செடிகளை நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோம். நம்ம பண்ணையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம ஒரு தனிப்படுத்தி அந்த இடத்துல பாலூர் 1 ரக உண்மையான செடிகளை நட்டு அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வளர்த்து அது நல்ல கிளைகள் விடுற அளவுக்கு அதை வெட்டி கொண்டு தாய் செடிகளை உருவாக்கி வச்சுருப்போம். அதுபோல் நாம் எந்த ஒரு பலா கொட்டையாக இருந்தாலும் சரி, அந்த கொட்டையை வாங்கிட்டு
அதை வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து மண்ணை நிரப்பி அதில் அந்த கொட்டையை ஊனி அதுக்கு தண்ணி ஊற்றி உரத்தை போட்டு எரு போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து அந்த செடியை தனியாக பாக்கெட்டில் வந்து உருவாக்கி வச்சுக்கணும். அந்த செடிக்கு பேர், கொட்டை போட்டு முளைச்ச செடிக்கு பேர் வந்து வேர்க்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்க்குச்சி செடிகளை வந்து கொண்டு வந்து இந்த தாய் செடிகளோடு சேர்ந்து நம்ம வந்து ஒட்டு கட்டி அதிலிருந்து கண்ணை உற்பத்தி செய்யணும். அந்த வேர் செடிகளோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பென்சில் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸுக்கு வந்து அந்த வேர் குச்சியோட தண்டு வந்து வளரணும். அதுக்கு தான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மாதம் நமக்கு ஆகும். அவ்வாறு வளர்க்கப்பட்ட வேர்க்குச்சி செடிகளை கொண்டு வந்து இந்த தாய் செடிகளோட கிளைகளை அதுக்கேற்ற அதே திக்னஸ் உள்ள ஒரு கிளையோட நம்ம ஒட்டு சேர்க்கணும். அந்த ஒட்டு சேர்க்குறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தாய் செடியோட கிளைகளை வந்து நம்ம வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளைச்சி இழுத்து கட்டிடுவோம். நூல் போட்டு கயிறு போட்டு முளைக்குச்சி அடித்து நம்ம இழுத்து கட்டி நல்லா தரையோடு தரையாக அந்த தாய் செடியை வந்து பரப்பி விட்டுடுவோம். அதன் பிறகு இந்த வேர்க்குச்சி செடியை எடுத்துகிட்டு வந்து அதோட நுனி பகுதியை வந்து, அதாவது பாக்கெட்லேருந்து ஒரு 1/2 அடி அளவுக்கு வந்து குச்சியை விட்டுட்டு மொத்தத்தையும் நம்ம வெட்டிடுவோம். அதை வந்து நல்லா சீவி விட்டுருவோம். சீவி விட்ட பிறகு நம்ம தாய் செடியோட கிளைகள், படர வைத்த கிளைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கேற்ற திக்னஸ் உள்ளதோடு சேர்த்து அதை வந்து பாதியாக வந்து நம்ம சீவிடுவோம். இதையும் சீவி இந்த 2 பகுதியும் உள்நோக்கியவாறு நம்ம வந்து இப்படி ஒன்றா வந்து வைக்கணுங்க. வச்சுட்டு நம்ம பாலித்தீன் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலித்தீன் தாளை வச்சுட்டு நம்ம டைட்டாக நல்லா வந்து சுற்றிட்டு அது மேலே சணல் போட்டு நம்ம வந்து கட்டிடுவோம். இல்லைன்னா நம்ம வந்து காடா கிளாத் அப்படிங்கிற துணியை வச்சு கூட நம்ம நல்லா வந்து அந்த உள்பகுதி 2 ஒன்றோட ஒன்று நேர்முகமாக பார்த்த மாதிரி இருக்கிற பகுதி மேலே வந்து நல்லா கழண்டு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சணல் கயிறு வச்சு நம்ம நல்லா கட்டி விட்டுருணுங்க. கட்டி விட்ட பிறகு செம்மண், தொழு உரம், சாணி, செம்மண் சாணி கலந்த கலவையை வந்து நல்லா கலந்துக்கிட்டு அதை வந்து அந்த காடா கிளாத்து மேலேயுமா அந்த சேர்ந்த ஒட்டு சேர்க்கப்பட்ட பகுதி மேலே நல்லா வந்து பூசி விட்டுருணும். இப்போ பலாவில் வந்து நெருக்கு ஒட்டு முறை செய்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாலூர் ஒன்று தாய் செடிக்கிட்ட முதல்ல வந்து அதோட கிளையை வந்து நல்லா வளைச்சி முளைக்குச்சி வச்சு அடிக்கணுங்க. அதுக்கு அந்த முளைக்குச்சி எடுத்து முதல்ல மண்ணில் வந்து அடிச்சிடணும். நல்லா மண்ணில் ஆழமாக ஊனி அடித்த பிறகு அந்த வளைக்கப்பட்ட கிளையை வந்து அதோடு சேர்த்து நம்ம கட்டணும். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற தேவையில்லாத இலைகளை வந்து நம்ம வந்து நீக்கிடணும். இதுக்கு வந்து நம்ம பாலித்தீன் தாளுக்கு பதிலாக மெழுகில் நனைக்கப்பட்ட காடா துணியை வந்து நம்ம பயன்படுத்தி கட்டுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி முதல்ல காடா துணியை வாங்கி மெழுகில் நனைச்சி வச்சுக்கணுங்க. அந்த துணியை வந்து நம்ம அளவாக கிழிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து தாய் செடியோட, அதாவது பாலூர் ஒன்று செடியில் அந்த தண்டு பகுதியில் நம்ம வந்து இப்படி சீவணும். நல்லா ஒரு பாதி அளவுக்கு வந்து தண்டு தெரிகிற மாதிரி நம்ம வந்து சீவணும். அதுக்கப்புறம் கொட்டை போட்டு முளைக்க வச்ச வேர்க்குச்சி செடியை எடுத்து அடியில் கொஞ்சம் ஒரு 2 அங்குலம் விட்டுட்டு மீதியை சீவணும். இது வந்து நல்லா ஒரு பக்கம் சீவன பிறகு இந்த தாய் செடி பாலூர் ஒன்று செடியோட சீவப்பட்ட கிளையோட இந்த வேர்க்குச்சி சீவப்பட்ட பகுதி வந்து ஒன்று நேராக பார்க்குற மாதிரி உள்பக்கமாக வச்சு இப்படி அந்த மெழுகில் நனைக்கப்பட்ட காடா துணியோட நல்லா இருக்க சுற்றணுங்க. நல்லா அந்த கிளையை வந்து நல்லா நேர் பகுதியில் வச்சு அப்படியே வந்து இப்படி நல்லா டைட்டாக சுற்றி ஒரு முடிச்சை வந்து போடணும். அதன் பிறகு அதை வந்து சணல் வச்சு நல்லா கட்டி விட்டுறணும். இதன் மூலமாக வந்து ஒட்டு சேர்க்கப்பட்ட பகுதி வந்து பிரிஞ்சு வராமையும் அந்த உள்புறமாக சந்திக்கிற 2 பகுதிகளும் வந்து நல்லா பிடிச்சி ஒட்டு நல்லா பிடிச்சி வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு நம்ம வந்து இந்த செம்மண், சாணியும் செம்மண்ணையும் சேர்ந்த மணலோட
அதை வந்து நல்லா பூசி விடணும். இப்படி பூசி விடுறதுனால நல்லா வந்து காற்று வந்து புகாத மாதிரி நல்லா வந்து அதில் ஒட்டு நல்லா பிடிச்சி வருங்க. இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் நெருக்கு ஒட்டு முறை. இது இன்னும் கொஞ்சம் மண் நல்லா ஈரமாக வச்சு நல்லா இப்படியான சாப்பில் வந்து நல்லா நம்ம பூசி விடணுங்க. இப்படி பூசி விட்ட பிறகு நம்ம வந்து 60 நாள் வரைக்கும் வந்து இதுக்கு வந்து தாய் செடிக்கும் இப்போ கட்டப்பட்ட பாக்கெட்டுக்கும் வந்து தண்ணியை ரெகுலராக நம்ம வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கணும். 60 நாளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதில் வந்து முதல் கட்டு கொடுக்கணும். அதிலிருந்து 30 நாள் சேர்ந்து இன்னொரு கட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒட்டு கட்டின பிறகு ஒரு 60 நாள் வரைக்கும் வந்து 2 மாதத்துக்கு வந்து இந்த தாய் செடிக்கும் வேர்க்குச்சிக்கும் வந்து நல்லா தண்ணி வந்து காய விடாத அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 75வது நாளில் வந்து நம்ம வந்து கட்டு கொடுக்கலாம். இல்லை 60வது நாளில் கூட கட்டு கொடுக்கலாம். கொடுத்து அதிலேருந்து ஒரு 15 நாள் சேர்ந்து இன்னொரு கட்டு வந்து கொடுத்து அதிலேருந்து ஒரு 15 நாளில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ண கிராஃப்டை வந்து கொண்டு போய் நிழல் குடியில் வச்சு நல்லா ஹார்டன் பண்ணணும். நல்லா அதாவது எந்த தன்மையும் தாங்கி வளர்கிற மாதிரி உடனே எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா காஞ்சி போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அந்த நிழல் குடியில் வச்சுருந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒட்டுமரக்கன்னா வந்து விற்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மீனவர் மெல்வின் அவர்கள் தனது அனுபவங்களை குறித்தும் அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி உழவர் சந்தைகள் குறித்தும் மற்றும் பாலூர் பலா ஒட்டுமுறை குறித்தும் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.